இந்த மாதிரி வேலி இந்த மாதிரி போனீங்கன்னா ஹில்ஸ் போனீங்கன்னா மெஜாரிட்டி சொல்லுவாங்க என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வியூஸ். அவ்வளோதான். மேலே ஏறி என்ன இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 200 கிலோமீட்டர் மேலே போனது அப்புறம் காட்டினாங்க. சார் இது வந்து லேக் வியூ சார். அப்படின்னா என்ன சார்? இங்கேருந்து பாருங்கள் சார் லேக் தெரியும் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நான் லேக்கில் தான்டா இருந்தேன். அப்போ அது இன்னும் நல்லா தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. அது 200 கிலோமீட்டர் எடுத்து இருந்தாங்க சார் லேக் வியூ அப்படின்னா. இப்போ நானே இங்கே இருக்கேன். உங்களுக்கு 2 மாடி யாரை வச்சு சார் அதை பாரு யோகி வியூ அப்படின்னா எனக்கு இதுக்கு அந்த வியூ அப்படின்னு. ஆனால் இது கூட பரவாயில்லைங்க. இந்த ட்ரெக்கிங்னு ஒரு கொடுமை பண்ணுவாங்க சார். பார்த்துறீங்களா? என்னை ஏற்றிட்டு போடுவார் ட்ரெக்கிங். என் ஃப்ரெண்டு கூட்டு போகிறேன். ட்ரெக்கிங் கூட்டு போய் வா மச்சான் மேலே போகலாம் அப்படின்னு. வேறு லெவலாக இருக்கும். மேலே ஏறுறோம் கை வலிச்சு முட்டி வலிச்சு இடி வாங்கி ஸ்க்ராட்ச்லாம் விழுந்து ஏறி மேலே ஏறி இங்கே என்னடா இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. சரி கால் பண்ணி போகலாம்னா மொபைல் சிக்னல் இல்லை. மொபைல் சிக்னல் எங்கே இருக்குன்னா பேஸ் கேம்பில் இருக்குது அப்படின்றான். சரி அப்போ வந்து சரி பசிக்குதுடா சாப்பிடலாம் அப்படின்னா சாப்பாடு பேஸ் கேம்பில் இருக்குது அப்படின்றான். பேஸ் கேம்ப் எதிரானா நம்ம ஸ்டார்ட் பண்ணமே அந்த இடம் தான். டேய் எல்லாம் இருந்த இடத்த விட்டுட்டு கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போட்டு முட்டி வலிக்க எதுவுமே இல்லாத இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கோம். இங்க அப்படி என்னடா இருக்குன்னா இங்கிருந்து பாருங்க மச்சான் பேஸ் கேம்ப் தெரியும்.